பேசுற? ஐயோ, நீ கொஞ்சம் பரபரமா பேசுற. தட் இஸ் வை ஐ லைக் யூ. உன்னை நான் ரொம்ப விரும்புறேன். அடாபடான்னு கூப்பிடு, அதனால பரவாயில்ல. நாம தெய்வத்தையே அடாபடான்னு கூப்பிடுறது இல்லையா? நீ விரும்பினா உன்னுடைய தெய்வமா வர நான் தயார். என்னடா சொன்ன? கொன்னிடுவேன். அப்படியே நீ கோபமா இருக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? கண்ணத்துல ஒரு குழி விழுது, அதுதான் எல்லாத்த விட ஒவ்வொரு பொண்ணு இருக்குது, ஒண்ணுமே இல்ல உடம்புல, அழகேன்னு சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டு. அதுவே நீ என்ன கவர்ச்சி, பார்வையில என்ன ஒரு குளிர், நீ அழகியே இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? எஸ். நியாயமா இந்த வர்ணனை எல்லாம் நான் சொல்ல வேண்டியது சார். சார் என்னடா நீ அவனை போய் கெஞ்சிட்டு இருக்க? இது ரவுடிங்க காலம், ரவுடிங்க கிட்ட கெஞ்சிதான் ஆகணும். நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக ட்ரை பண்றேன். நீ ஒரு ஆம்பளையா? நீ நல்லா கேட்டேன். என்னுடைய வீரம் என்ன, புஜபல பராக்கிரமம் என்ன? இவன் ஒரு சுத்த கோழை. சொல்லட்டும் சொல்லட்டும் சார், நீங்க இதையாவது நினைச்சு பார்க்கலாம் சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு காதலி சார். நீங்க மனசு வச்சா உங்க உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயந்து ஊர்ல உங்களுக்கு எத்தனையோ பொம்பளைங்க கிடைப்பாங்க. ஆனா நான் கொஞ்சம் டீசெண்டா போகணும்னு பாக்குறேன் சார். நீங்க உங்க பாஸ் கிட்ட சொல்லி, நீங்களும் உங்க பாஸ்மா எனக்கு இந்த மாமியை கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஆமாண்டா, இவனுக்கு பெரிய மனுஷனுங்க, இவனுக்கு ஆசீர்வாதம் நம்ம. என்ன தூக்கி எறிஞ்சு பேசினேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. கட்டளை பரவல கையமா பிடிச்சேன். பரவாயில்ல, கை அலம்பிக்கலாம். ஏண்டா என்ன என்ன சினிமாவில் வர கதாநாயகன் பாத்தியா? மாட்டிண்டு முடிக்கிறதுக்கு விடுறா கைய. இந்த கணத்துல அடிச்சுட்டு இந்த கணத்துல அறிய வேண்டாம். நல்ல வேலை, ரெண்டே கண்ணம் தான் இருக்கு. நான் உங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன். நீங்க பெரிய மகான். ஒரு கண்ணத்துல அறிஞ்சா இன்னொரு கண்ணத்தையும் காட்டின மகான்கள் சொல்லியிருக்காங்க. இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன் சார். உனக்கு எப்போ ஆனந்தம் தான்? என்னை பத்தி ஏதாவது அக்கறை இருக்கா? என்ன பேச்சுனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு? லலிதா மாறு வேஷம் போட்டு பெரிய மீச வச்சிருக்கிறனே தவிர எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறேன். பசிக்க போகுது, கைய எடுங்க. இப்படி செஞ்சா என்ன? நேரம் உங்க அப்பங்கிட்ட போக வேண்டியது. வஜ்ரவேலுக்கு நான் ஒரே ஒரு மகங்க, தெரியாம உங்க பொண்ணை நான் காதலிச்சுட்டேன். நான் தான் மாறு வேஷம் போட்டுவேன். ஏதோ நடந்து போச்சு. ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து விட்டேன். அவ்வளவுதான். எங்க அப்பா உங்க அப்பாவை வரவழைப்பாரு, அவர் உங்களை எழுத்துட்டு போய் அந்த பொண்ணுக்கே கட்டி வச்சிருவாரு. அப்போ நம்ம காதலுக்கு முடிவே இல்லையா? நமது காதலும் ஒரு தொடர்கதையா? பிச்சுக்கண்ணு சார், பிச்சை கொஞ்ச நாள் பொறுங்க. நானும் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவசரப்பட்டா ஒன்னும் நடக்காது. அது கெட்டது போ, கொஞ்சம் கிட்ட வர்றது. இவ்வளவு கேப் தேவையா? என்ன பிடிவாதம்? கல்லு இல்ல, என் கண்ணு இல்ல. ஆமா, லல்லு லல்லு. உங்களுக்கு நேரங்காலமே தெரியாது. ஏன் எனக்கு நேரங்காலமே தெரியாது? இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு ஆசையா பாரு. கொள்ளையடா கொள்ளையடா, என்ன உலகமாடா, காதலடா காதலடா, மேலே காதலடா காதலடா. உன் பொண்ணு இருக்காளே லலிதா, என் தங்கச்சி, இந்த கொள்ளைக்கார பிச்சை கண்ணு இல்ல, அவனை லவ் பண்றான். நிஜமாவா? ஆமா, என் கண்ணால பார்த்தேங்கிற. அவன் ஏதோ ரகசியம் பேசுறா, இவ கிளுகிழுக்கிறா. அப்பா அப்படியே சீன் பார்க்க சும்மா சினிமா மாதிரி லட்டு மாதிரி இருக்கு. இருக்கவே இருக்காது. என் பொண்ணாவது ஒரு திருட்டு பையனை போய் கால வைக்கிறதா? என்னடா நீ வேற குழப்புற? என் தலையே சுத்துடா. பெரிய வம்பா போச்சுது. எங்க போறேன்? அது வந்துப்பா, அந்த பிச்சை கண்ணு பிச்சை கண்ணு அவனுக்கு ஓல்டி வேணுமாப்பா, அது கொண்டுட்டு போ. அவர் ஓவல் கேட்டாரு, இந்த அம்மா கொண்டுட்டு போய் கொடுக்க போறாங்க. என்னப்பா செய்யுது? அவன் துப்பாக்கி காட்டி மிரட்டினான். என்ன துப்பாக்கி காட்டி விட்டாங்க? நீ போவாங்க, நீ கொண்ட கொடுத்துடா. நல்லா இருக்குது. இவங்க லவ் சீன்ல இடைவேளை விடுவாங்க. நான் சோறாகல இருக்கிற மாதிரி பரவாயில்ல விடு. ஏன் மாஜரித்தனை செய்த பச்சு விடு. என்ன குழப்பிட்டு போறான்? ஏமா நீ நல்ல பொண்ணு, நேர்மையான பொண்ணு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ நடக்கிறது நல்லா இல்ல. என்னப்பா சொல்றீங்க? என்ன அந்த பிச்சை கண்ணை கட்டி பிடிச்சிக்கிறியா, காதல் பண்றியா, கிடுகிடுன்னு இருக்கியாமே? நான் நினைச்சேன் அண்ணன் உங்களை குழப்பம் இருக்கும்னு. அவன் குழப்பல, நீ தான் என்ன குழப்பற. நீ அவனை கட்டி பிடிச்சிருந்தா அவன் பாத்துட்டு நம்பிட்டீங்களா? நம்பாம அப்பா, நான் பிச்சை கண்ணோட பழகிறேன். அதோ ஏன் தெரியுமா? அதை வேற நான் தெரிஞ்சுக்கணுமா? அவன் ஏமாந்த நேரம் பார்த்து அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்காகத்தான் பழகிற மாதிரி பழகிற. அந்த சமயத்துக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படியாக்காத. அதாவது நான் நினைச்சேன், என்னடா நம்ம பொண்ணாவது அந்த திருட்டு பையனை போய் காதலிக்கிறதாவது நினைச்சேன். இந்த அம்மாவாசையில பிறந்தது என் மனசையே மாத்திட்டு போயிட்டான். அதாவது காதல் இருக்கிற மாதிரி நடிச்சு அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கிறதுக்காகவா? நீ அப்படியே நடி, அப்படியே நெருங்கி பழகு. நல்ல காதல் இருக்கிற மாதிரி இந்த நடி. கிளு நீ இரு, ஆனா கிளுகிழுப்போட நிறுத்தி.
என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இதெல்லாம் இழிச்ச வாயை நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா? கடவுளே என் முன்னால காலு மேல காலு போட்டு உட்காரத்துக்கு அஞ்சுவான். இவனடா நான் காலை வேற நிறுத்திக்கிறான் என் முன்னால, கையில வேற துப்பாக்கி. சுட்டுருவானா இல்ல சுட்டுருவானான்னு கேக்குறேன். இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான்டா எனக்கு நிம்மதி. இப்ப பாரு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. எங்க அப்பன் பிச்சை கண்டு பார்க்க போறான். அவன் அங்கவஸ்திரம் வேட்டி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் அனுப்ப போறான். ஐயோ, எங்க அப்பனுக்கு அண்டர்வேர் போடுற பழக்கம் வேற கிடையாது. நமஸ்காரம். என்ன காரம்? நமஸ்காரம். என்ன இன்னைக்கு வளைவு சுளவு நடிவு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அளவுக்கு மீறி உங்களிடத்துல பயமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி. பத்தியா முதலியார் வார்த்தையெல்லாம் தள்ளி தள்ளி போகுது. அரி ஒரு இடம், குறி ஒரு இடம். ஆமாங்க, தொப்பி மேல இருக்கிற துப்பாக்கி என்னையே குறி பாக்குது. தோட்டவை தட்ட சொல்லட்டுமா? வேணாங்க, துப்பாக்கிய கீழே வச்சு அதுக்கு தொப்பியை மாட்டுறேன். நீ எங்கெங்க சொல்றியோ அங்கெல்லாம் தொப்பி போறதுக்கு நாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன விண்ணப்பம்? கோழி கட்டுற மாதிரி கட்டுறேன். என்னையா விண்ணப்பம்? ஒரு 500 ரூபாய் கை மாத்தணும். முதலியார், நீ பெரிய ஆளியா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கிட்டே கை மாத்து கேப்ப நீ? மன்னிக்கணும், என் பொண்ணு சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா? சாப்பாடே இல்லையா வீட்டுல, அதனால ராத்திரிக்கு சமைஞ்சிட முடியாது. என்ன உங்களை பார்த்தாலே நான் அப்படி வளர்றேன், ராத்திரிக்கு சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, சோத்துக்கு என்ன பண்றது? ராத்திரில முக்கியமா எங்களுக்கு பருப்பு தேவையாச்சே. எங்க போறேன்? நான் ஐயர்கிட்ட வாங்கிட்டு வரேன். ஐயர் ஹோட்டல்ல ஐயர்கிட்ட வாங்கிட்டு வரேன். நல்லா கட்டஞ்சி குட்டுப்பாரா? நல்லா கட்டஞ்சி குட்டுப்பாரு. அதை விட முக்கியங்க வழக்கெண்ணெய் வாங்கணும். சமையலுக்கு வழக்கெண்ணெய் யூஸ் பண்ண போறேன்? இல்லைங்க, என் 2 கண்ணுலையும் வழக்கெண்ணெயை ஊத்திக்கிட்டு உங்களை பாதுகாக்கணுமே, இல்லன்னா என்ன டுமீல் பண்ணிடுவீங்களே. நீ எதை எங்க ஊத்துவியோ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை சாப்பாடு. கை மாத்த சொன்னேனே. அசிஸ்டன்ட். எஸ் பாஸ். முதலியார் கைய மாத்தணுமா? நம்ம கைவசம் வேற கை இருக்கா? கைய மாத்துறது இல்லைங்க, கை மாத்து பணம் கேட்டனுங்களே. கேஷ் பேலன்ஸ் எவ்வளவுடா? என்ன பாஸ் இவர் சொல்றதை நீங்க நம்பிக்கிட்டு இவர்கிட்ட இல்லாத பணமா? வேட்டி அவங்க மடியில வச்சிருப்பாங்க. இல்லைங்க, இருந்ததெல்லாம் சத்தியமா செலவாகி போச்சுது. பாக்கி பேங்க்ல மாட்டிக்கிட்டது. வந்த நாள்ல இருந்து என்ன எங்க வெளியில போக விட்டீங்க? ஐயா, வசதியா நீ சாப்பாடு போடுவேன் தானே நாங்க இங்க வந்து தங்கி இருக்கிறோம். நீ பேங்க்குக்கு போ, பணத்தை எடுத்துட்டு வா. ஆனா பேங்க்குக்கு போய் திரும்பி வரதுக்குள்ள யாருக்கிட்டையாவது நாங்க இங்க இருக்கிறோம்னு சொன்னேன். உன் பொண்ணு ஒண்ணும் செய்திடாதீங்க, ஒரே ஒரு பொண்ணுங்க, அது பயந்துட போகுது. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த ஆளை வண்ண கூட அனுப்புங்களேன், மளிகை சாமான் தூக்கிட்டு வரட்டும். உட்கறதுக்கு வேற ஆளை பாரியா? அப்ப திங்கிறதோட சரியா? சரிங்க, ஒரு கெட்டனா கொடுங்க, சைக்கிள் ரிக்ஷால போறேன் வரேன். நீ ஒரு அல்ப முதலியாரியா? 500 கேக்குற, மறுபடியும் 8 கேக்குறேன். எங்கிட்ட எல்லாம் டைமண்ட்ஸ், கோல்டு அப்படியே நகை நகையா குமிஞ்சு கிடக்குதியா? சில்லற காசு கேட்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எட்டனா இல்லையா? என்னால ஒரு பிச்சைக்காரனை கேட்டா கூட எட்டனா கொடுப்பேன். ஒரு பார்த்து கேட்டேன். சில தகவல் சேகரிக்க சொன்னேன், என்ன ஆச்சு? அது வேணாம் மேடம். என்ன அன்னைக்கு கலெக்டர், டிஎஸ்பி இவங்க எல்லாம் அதே ஊர்ல கேம்ப் பண்றாங்க. இருந்தா என்ன, இது வரைக்கும் நாம யாருக்கு பயந்து இருக்கிறோம்? அந்த ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்க போகுது. அன்னைக்கு தான் நம்ம கொள்ளையடிக்க பிளான் பண்ணிருக்கேன். பேப்பர். ஆமா, இது பேப்பர் தான். அது செய்யும் ரூபாய்க்கு 7 படி அரிசி. அது செய்யும் ரூபாய்க்கு 7 படி அரிசி. 7 படி அரிசியா? எந்த ஊர்லப்பா? அந்த ஊர்லயா? படிச்சு பாருங்க சார். இப்படி எல்லாம் புரட்சி பண்ணாதானே சார் பேப்பர் விற்கிது. பேப்பர்ல இருந்து பிஸ்தோக்கு கடை வரணும் புரட்சி தானே. ஓஹோ, இப்படி இருக்குமோ? 7 ரூபாய்க்கு 1 படி அரிசிங்கிறத 1 ரூபாய்க்கு 7 படி அரிசி விட்டான். ஒவ்வொரு பயனும் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். அதிசயம். ஒரு குழந்தைக்கு 3 தாய் பிறந்தா. என்னடா இவன் எல்லாத்தையும் தலைகீழ போடுறான். இந்த அச்சு போக்குற பயலுக்கு சரியா சம்பளம் கொடுக்கலையா? கொலை பயங்கரமான கொலை, பட்டப்பகலில் கொலை. பிச்சைக்கண்ணுவை காட்டி கொடுக்க நினைத்த குடும்பமே கொலை செய்யப்பட்டார். அதுதோ 3 மாத குழந்தையை நிக்க வைத்து கொன்று விட்டார்கள். 3 மாசத்துல குழந்தை எப்படி நிக்கும்? இதெல்லாம் பேப்பர் விக்கிறவனா இல்ல என்ன? ஒண்ணுமே புரிய மாட்டேன். இப்பதானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவரை பத்தி சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சோம். இவனோ படுகொலைங்கிறான், அதாவது படுக்க வச்சு கொலை பண்ணிக்கிறான். நம்மள நிக்க வச்சு கொண்டு வாங்க. எப்பா என்னடா இது? வாழ்க்கையில நிம்மதிவான அந்த பக்கம் திரும்பினா டுமியல்ங்கிறான், இந்த பக்கம் திரும்பினா டுமியல்ங்கிறான். கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இந்த கமிஷனர்கள் என்ன பண்றாங்க? அவர்தான் வெட்டிக்காச்சர். இந்த ஊர்ல அவரை பெரிய புள்ளி. தெரியலையே. வாங்க சொல்றேன். இப்படி செய்தா என்ன? அது வேணாம். இப்படி செய்தா எனக்கு என்ன அவ்வளவா வயசாகி போச்சு? வெளிய வேற தவற வேறங்கிற யாருங்க நீ? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, முக்கியமா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. வகை தெரியாதபடி மாட்டிக்கிட்டு முடிக்கிற ஒரு முட்டாள். அப்புறம் அதே முட்டாள். அதை விட என்னென்ன தேவையோ சேர்த்து. அது இருக்கட்டும், இந்த பாட்டு கேப்ப வந்த பொண்ணு நீ கேக்குற
ஏமா நான் பார்க்குக்கு வந்ததுல உனக்கு ஏதாவது இடைஞ்சலா? இந்த பாரு, நீ எவனை வேணாலும் இழுத்துட்டு போய் ஆடு பாடு ஓடு, நான் கண்டுக்க மாட்டேன். மரியாதை எல்லாம் பேசிட்டு எப்ப அங்க வந்த? இத்தனை மணி நேரத்துக்கு தான் இந்த பார்க்குக்கு வரணும், இத்தனை மணி நேரத்துக்கு தான் திரும்பி போகணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா தம்பி? ஒழுங்கா சொல்லுங்க, இல்ல ஆபத்துல முடியும். ஆபத்தா? அதோ என் ஜாதகம் அப்படியம்மா, அது உங்க மேல தப்பு இல்ல. கொஞ்ச நாள் ஆபத்து என்ன விரட்டிக்கிட்டே தான் வருது. மனித ரூபத்திலையும் வருது, பேப்பர் ரூபத்திலையும் வருது. வீட்டுல என்னடா அப்படி, வெளியில வந்தா இப்படி. ஆமா, இதோ பப்படிக்கு பார்க்கு. என்ன யாருன்னு கேட்க நீங்க யாரு? சிஐடியா? என்னம்மா பொண்ணு, நீ எப்படி சிஐடி? நாட்டுல இப்போ பொம்பளைங்க சிஐடி உண்டு, அதாவது துப்பு துறக்கிறவங்கடா. கொள்ளை, கொலை, கருப்பு பணம் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு எங்களை ஸ்பெஷலா போட்டிருக்காங்க. இந்த பாரு, இன்னாரும் தெரியாதபடி நான் என்னமோ சொல்லிட்டேன், கோவிச்சுக்காதீங்க. பரவாயில்ல. கடவுளை பாரு, என்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து நேரம் உங்களுக்கு தந்தி கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய கஷ்டத்தை இப்ப உங்களால போக்க முடியும், நானும் தைரியமா சொல்லிடுவேன். இருந்தாலும் பயமா இருக்குது. என்னையா சொல்ற? வேணாம் தம்பி, விட முடியாதுயா. சொல்லியா? என்ன இது, நான் இங்க சொல்லி விட்டேன்னா என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் டுமீல். நான் சொன்ன சமாச்சாரம் அவனுக்கு தெரிஞ்சு போனாக்கா நீங்கள் நான் டுமீல். என்னையா டுமீல் விஷயத்த சொல்லியா? என்னமா சொல்றது, மனசுல ஒரு கிளி, ஒரு பீதி. அது பீதி இல்லையா, பீதி ஏதோ ஒண்ணு. எனக்கு இந்த பயத்துல எனக்கு தெரியாம என் உடம்புல 4-5 இடம் ஆடுது. இவர் எதோ மறக்க படிச்சு முத்து அட்ரஸ் வாங்க, வேலை ஏத்து. அப்பா நான் ஒரு பெரிய மனுஷப்பா, கழுத்துல கைய கொடுத்து தள்ளுறேன். அட கடவுளே, என்னையா தேடுற? கடவுளையா? கடவுளை தான் தேடுறேன். நான் என்ன பண்றது சொல்லலன்னா டுமீல் ஒன்ன மாதிரி முடிச்சவைக்கு பய, கொள்ளகார பய, வெப்ப வெறி பிடிச்ச பய, அந்த பிச்சைக்கண்ணு இல்ல பிச்சைக்கண்ணு. ஆமா பிச்சைக்கண்ணு. இப்ப என் வீட்டுல தங்கி இருக்கிறான். என்னது பிச்சைக்கண்ணு உங்க வீட்டுல தங்கி இருக்கானா? ஆமாமா, திடீர்னு ஒரு நாள் துப்பாக்கியோட உள்ள வந்தான். நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன், வெளியில போய் கொள்ளை அடிப்பேன், கொலை பண்ணுவேன். ஆனா நீ யார்கிட்டயாவது சொன்ன ஒன்னு டுமீல்ட்டான். பாருங்களேன், பாக்கெட்ல அணுகுண்டு வச்சிருக்கான். அமெரிக்காவில் இருக்கிற அணுகுண்டு இவன் பாக்கெட்லயா? அமெரிக்காவும் கவனிக்கல, இந்தியாவும் விட்டுட்டுது. ஆச்சரியமா இருக்க. உங்களுக்கு மட்டும் ஆச்சரியமா இருக்குது, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க என்னவோ சிஐடிங்கிறீங்க, பார்க்கலையே உலாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க வர்றவனை பிடிச்சி எத்தனை மணிக்கு வந்தா எத்தனை மணிக்கு திரும்பி போறேங்கிறீங்க. அவனை பிடிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு வேற என்ன வேலை? பாஸ், உடனடியா இவர் கூட போய் விஷயமே. ஆமா, விஷயத்தை கவனிக்கணும். ஆமாங்க, திடீர் மட்டைக்கு பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. கவலைப்படாதீங்க, இனிமே அந்த பையன் எங்க கிட்ட இருந்து எங்கேயும் தப்ப முடியாது. ஆனா நாங்க சொல்றபடி நீங்க நடக்கணும். காத்துக்கிட்டு இருக்கேன். உடனடியா உங்க வீட்டுக்கு வர்றோம். அவனை பாக்குறோம். இன்னைக்கு பாக்குறீங்க, நாளைக்கு பிடிக்கிறீங்களா? சமயம் பார்த்து பிடிக்கிறோம். அப்ப வீட்டுக்கு வர்றீங்க நீங்க. ஆனா நீங்க வந்து துப்பு துறக்கிறவங்க மாதிரி வராதீங்க. அவன் என்ன துளைக்கிடுவான், சொந்தக்காரவங்க மாதிரி வாங்க. சரி, நாங்க உங்க சொந்தக்காரங்க. நான் வேலூர்ல வெள்ளை மண்டி வச்சிருக்கேன். நானு ஆம்பூர்ல அரிசி மண்டி வச்சிருக்கேன். இவங்க இது எங்க தங்கச்சி. ஆமா, தங்கச்சி. ஆமா, உங்க அட்ரஸ் என்ன? எனக்கு தெரியும், 7 சரவண தெரு. அடியா சொல்ல, இந்த கருப்பு பணம் விஷயமா? கருப்பு பணம்? அது என்கிட்ட கருப்பு பணம் இல்ல, சிவப்பு பணம் இல்ல. அது போய் பண்டிகைக்கு கொளுத்தி குளிர் காஞ்சிட்டேன். அப்ப நீங்க கண்டிப்பா வர்றீங்கல்ல? நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வர்றோம். தம்பி சௌக்கியமா இருக்கிறியா? சௌரியத்தை எப்ப நிலைமை சரியில்லை. என்ன துப்பாக்கியை காட்டுறதுக்கே இந்த காட்டு கத்தம் கத்துறாங்களே? சுட்டா சட்டம் இங்க இருந்து வரும். இது யாரு? இது ஒரு பெரிய கதை. வாங்க. என்னங்க இவங்க என் சொந்தக்காரவங்க, சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. நீங்க தான் பெரிய மனசு வச்சு மன்னிச்சுக்கணும். இது வந்து வேலூர் வெள்ளை மண்டிங்க, இது ஆம்பூர் அரிசி மண்டிங்க, இது கீரல் உழுந்தரிக்காடு மாதிரி இது இதுன்னு. எங்க தங்கச்சிங்க சினிமாவில சேரணும்னு ஒரே பைத்தியம். நாங்க மெட்ராஸ் வரும்போது எங்க கூட ஒட்டிக்கும். ட்ரெஸ் பார்த்தா மாடர்ன் டைப்பா இருக்குது, பேர் பழசா இருக்குதுயா. சிங்காரி சினிமால சேர்ந்தப்புறம் ஜெயஜோதின்னு பேரை மாத்திக்க போறேன். ஜெயா ஜோதி எரிட்டும் என்ன நாத்தாங்க. வெள்ளமண்டி, என் மவ லலிதாவை உனக்கு தெரியாத? தெரியாதுங்களே, கூப்பிடுங்க லலிதா. இல்லவா, இதுதான் என் மவ லலிதா. இதுதானா? நம்ம லலிதா. ஏப்பா, இவங்கள நான் பார்த்ததே இல்லையே. நம்ம அம்மா காலத்துல கூட இவங்க வந்து போனது இல்ல. இவங்க எப்படிப்பா நமக்கு சொந்தக்காரங்க? இல்லம்மா, என்ன பெத்த அப்பாவும் இவரை பெத்த அப்பாவும் அவனை பெத்த அப்பாவும் அப்ப அதாவது கொள்ளு பார்த்த உறவு முறையில இடிவிழ குழப்புற. அது இல்லம்மா, நீ சின்ன டிர்ஸா இருந்த போது நாங்க வந்தது. அப்ப நீ ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு இருப்ப. இவ ஜட்டி போட்டு இருந்தாளா? அந்த நேரத்துல நான் வராம போயிட்டனே. அதான் இப்ப வந்து உட்கார்ந்துருக்கீங்களே. வெள்ளமண்டி, இவர் யாருன்னு உனக்கு சொல்லலையே. நான் சொன்னேன்னா அசந்து போயிடுவேன். உங்களை பத்தி இவர்கிட்ட சொல்லலாமா? மூக்கிடம் இல்லாதவங்க லேசா சொல்றேன். இவருதான் கொள்ள கூட்டத்து தலைவர் பிச்சைக்கண்ணு. பத்திரிகை எல்லாம் வருமே,
கொள்ளைக்காரன் பிச்சைக்கண்ணு அவ்வளோ இரு. அப்ப பணம் நிறைய இருக்குமே. இந்தியாவுல பாதி இப்ப அவர்கிட்ட தான் இருக்குது. சார் என்ன போட்டு ஒரு படம் எடுங்க சார். நீங்க உண்மையிலேயே படம் எடுக்கிறதா இருந்தா சிங்காரிய ஹீரோயினா போடுங்க. நான் வேணா ஹீரோவா ஆக்ட் பண்றேன். நீ நல்லாவே இல்ல, இவர்தான் அழகா இருக்காரு ஹீரோ மாதிரி. உன்னை போடுறதுல எனக்கு எந்த விதமான அப்செக்ஷனுமே இல்ல. தங்கச்சி இவர்கிட்ட உனக்கு தாறுமாறா பேசாதமா, அப்புறம் கோவம் வந்துருச்சுன்னா சுற்றுவாரு. கவலைப்படாத, வழக்கமா நாங்க பொண்களை ஒண்ணுமே செய்ய மாட்டோம். அதுவும் ஒண்ணு நிச்சயமா ஒண்ணு செய்ய மாட்டோம். இங்க ஒரு பொதுக்கூட்டமே எப்படி இருக்குது, பேசாம என் மீட்டிங்க நான் இங்கேயே வச்சுக்கலாம் போல் இருக்குது. வேணாப்பா, நீ ஒருத்தன் தாண்டா பாக்கி. அடே இவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரவங்கடா. வெள்ளமண்டி இவன் தான் என் மகன் மணி. அடட தெரியுமே. என்ன தெரியுமே, எப்பயா பாத்துருக்கேன் நீ? சமய சந்தர்ப்பம் தெரியாம சொந்தக்காரங்களை கூட்டுன்னு வந்திருக்கிறேன். நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்னா கடிகாஜலாம் என்னமோ கொள்ளக்காரங்க அது எங்களை கண்டா பயப்படுறாங்க. என்னது ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த கும்பலைய ஓய்ச்சிருவேன். அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் ஒரு சித்தருப்பு மாதிரி மனசு வச்சா நான் சிக்கிடுவேன். ஆனா இந்த குடிமிநாதம் படம் திமிர் பிடிச்சவன். இந்த கும்பல் ஏதாவது சந்தேகப்படுற அளவுக்கு உன் கண்ணுக்கு தெரிஞ்சா உடனே ஒவ்வொரு படியிலையும் பாம்பை. யார் வீட்டுல? உன் வீட்டுல நான் யாருக்கு கார்னருக்கு ஆட்டம் பாம்பு செட்டப் பண்ணு. டெலிபோன் வயரை கட் பண்ணு. மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோ. முதலியாரோட நான் ஒரு சைடு தானே தம்பி, நம்ம பக்கம் அந்த ரூமை டச் பண்ணாத. சிங்கிள் ஊத வச்சு மொத்தம் ஏத்தி. அதே போல சிங்காரி தங்க போற ரூமையும் விட்டுருவோம். பலவி பலோ இங்க உங்களுக்கு சகல விதமான வசதி உண்டு. இனிமே நீங்க தங்க வேண்டிய இடம் இதுதான். ஐயோ இது விலை உயர்ந்த சோபா வச்ச நல்ல காலம் தானா? சுத்தமான காலங்க. முதலியாரே இந்த வெள்ளை வண்டி நடிப்பு எப்படி? அடாடா ஈமுக்காத நடிப்பு. தங்கச்சி நடிப்பு எப்படி? நடிப்பாது ஆஹா அனார்கலியே திரும்பி வந்த மாதிரி. இந்த அரிசி மண்டி நடிப்பு எப்படி? இனிமே கல்லு நெல்லெல்லாம் பொறுக்கி பார்த்துதான் சொல்ல முடியும். இந்த பாருங்க எவ்வளவு சீக்கிரத்தை அவனை உள்ள தள்ளுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு நல்லது. கவலைப்படாதீங்க, உங்க வீடு எங்க வீடு மாதிரி. உங்க ஆஸ்தி எங்க ஆஸ்தி மாதிரி. எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுறோம் சீக்கிரமே. அப்படி பண்ணிடுங்க. அப்ப நான் பத்துமா? ஆமா, நீங்கெல்லாம் சாப்பிடுறது என்ன எல்லாரும் சாப்பிடுறது தானே? ஆமா. இத கைவசம் வச்சுங்க. எழுதி ஒரு பெரிய லிஸ்டாவே கொடுங்க. பெரிய காகிதத்துல வேணா, ஒரு சித்தாவா சின்ன காகிதத்தை கொடுத்தா வரட்டுமா? சந்தோஷமா போறேன். பாஸ், உங்க பேரை வச்சுக்கிட்டு இங்க யாரோ கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கானே, அவனை உடனடியா மடக்கி யாரும் கண்டுபிடிக்கணுமே. அவசரப்படாதீங்க, அவனை வச்சே சில திட்டங்கள் வச்சிருக்கேன், பொறுத்திருந்து பாருங்க. ஓகே பாஸ். ஒரு பொண்ணு காதலிச்சுட்டு அவளை இப்படி எல்லாம் ஏங்க வைக்கிற பாரு, மகா பாவண்டா. பாவமாவது புண்ணியமாவது. மாற்றான் தோட்டத்து மல்லிகையேவா, புரட்சியை விரும்பும் கன்னிகையேவா. மாற்றான் தோட்டத்து மல்லிகையேவா, புரட்சியை விரும்பும் கன்னிகையேவா. எதையும் தாங்கும் இதயமே நீவா. நான் தள்ளாடி போனாலும் காத்தாவானாலும் தீவாண்டி பெண்டாடி கண்ணே. பொண்ணு சொன்னா கேட்டுக்கோணும் அம்பி, பொண்ணு சொன்னா கேட்டுக்கோணும் அம்பி. மயிலாப்பூர் வக்கீலாத்து மாமி என்ன பார்த்தா, மாட்டு பொண்ணா வாக்கப்போட ஜாதகத்தை கேட்டா. மயிலாப்பூர் வக்கீலாத்து மாமி என்ன பார்த்தா, மாட்டு பொண்ணா வாக்கப்போட ஜாதகத்தை கேட்டா.
இப்ப நான் நீதான் காதலின்னு இப்படி நிக்கிறேன், காதலன் இப்படி நிக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்காங்களா, அதனால காதலனுக்கு ஒரு வேகம். நேரா ஓடி வந்து கட்டி பிடிச்சி தழுவி அப்படியே ரகல பண்ணிடுறான். ஒரு ஒத்திகை பார்க்கலாமா? ரெடியா? இப்ப நீ காதலி, நான் காதலன். வரா, கூச்சப்படக்கூடாது. ஒத்திகை தானே, கூச்சப்படாத, வைக்கப்படாத. 1 2 என்ன சார் பலமான அடியா? எழுந்து பார்த்தா தானே தெரியும். என்னது நல்ல சமயத்துல நவுந்துட்ட. இந்த கட்டி தழுவி அதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார். நீங்க சொன்னதை விட என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அப்படி ஒத்திக்க பார்க்கலாம் சார். எப்படி எப்படி? உங்களத விட என்னத விட நான் சொல்ல போற ரொம்ப கவர்ச்சியாவும் செக்ஸியாவும் இருக்கும் சார். ரெண்டுமே இருக்கா? ஆரம்பத்திலே சொல்லி இருக்க கூடாது. கலப்பு கலப்பு, முதல்ல இதை எழுப்பு. நீ தொட்டதுலயே இவ்வளவு கிளுகிழப்பு கிடைக்குதே, நீ சொல்ல போறதுல என்னென்ன கிடைக்குமோ? எழுப்பு எழுப்பு. ஏமா ஏதோ கவர்ச்சியா சொல்ல போறேன். ஆமா சார், நீங்க தான் காதலன். பார்க்குக்கு வந்துட்டீங்க, நான் தான் காதலி. இங்க இருக்கிறேன். 2 பேரும் பார்க்குக்கு வந்தாச்சு. காதலி காதலனை பார்த்து கிட்ட வாங்க அப்படிங்க. உடனே காதலன் கிட்ட வந்த உடனே புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. காதலன் கிட்டக்க வந்து காதலி கன்னத்துல தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. என்னமா அது? ஏதோ கவர்ச்சியா சொல்ல போறேன்னு நரம்படி அடிச்சிருக்க. இப்படி கொஞ்சம் திரும்புறீங்களா? எனக்கு சினிமால சண்டை காட்சியில நடிக்கணும்னு அதான் ரொம்ப ஆசை. நான் சும்மா போச்சு போ. ஏமா இந்த கழுத்தை இப்படியே தான் ஒட்டிக்கிட்டு இருக்குமா? இல்ல சார், இதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. போதுமா சார்? இன்னொரு தடவை ஒத்திக்க பார்க்கலாம் சார். ஐயோ இதுக்கு இது போதும். பழிச்சுக்கணும் தான், நாளைக்கு நான் வரேன். ஐயோ ஐயோ என்ன இவன் நிறைய வாத்தியார் படம் பார்த்திருப்பாளா? அம்மா ஒண்ணு செய், உடனடியா உனக்கு சினிமா சான்ஸ் வேணும்னா தேவர் பிலிம்ஸ் சென்னை 17 போய் பாரு. இல்ல 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 கோவர் பாய். கேவலம் ஒரு பொம்பளை பொண்ணுகிட்ட அடி வாங்க. வெட்கம் மான ரோஷம் எதுவுமே இல்ல. பொம்பளை ஆடாவ நாட்டுக்கட்ட நல்ல பலம். கொஞ்சம் ஏமாந்திருந்தா என் கண்ணத்துல அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவன்ற மதிப்பு போய் நான் தூக்குல தொங்க வேண்டியதா வந்திருக்கோம். தூக்குல தொங்கி இருப்பேன். ஏதோ என் காதலியை பாக்கிறதுக்காக இந்த வீட்டுல வந்தா இந்த வீட்டுல நடமாடுற எல்லா பொண்ணையும் கைப்பிடிச்சு எழுப்ப போல இருக்குது. காதலுக்காக நீ வந்த இடத்துல காதல் கிடைக்குமான்னு நான் ட்ரை பண்ணேன். அதான் டபுளா கத்து போட்டேன். என்னது? இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஏண்டா எவ்வளவு நாளைக்குடா இந்த மாறு வேஷத்துல இங்க இருக்கிறது? எனக்கு பயமா இருக்குடா. நல்லுவுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எவ்வளவு கிடைச்சாலும் நீ தாண்டா வாங்கி ஆகணும். சேதா அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். అన్ని పైకి ఒక పరమాత్మ ఉంటాడే వాడు చూసుకుంటాడు. నోర్మి மாமரத்திலே மாங்காய் தொங்கும், தென்ன மரத்திலே தேங்காய் தொங்கும், பூங்கா வினோதம். மாங்காய் மரத்துல மாங்காய் தான் தொங்கும், தேங்காய் மரத்துல தேங்காய் தான் தொங்கும். இது என்ன பெரிய அதிசயம்? மாட்டி தொங்கிட போகுதுங்கிறதுக்காக மரத்துக்கு கவனப்படுத்தினேன். ஏன்னா காலம் மாறிக்கிட்டே வருது இல்ல? ஆமா, இதெல்லாம் என்ன? இது என்னுடைய பொழுதுபோக்கு. வேலை செய்யறதுக்கு அசர மாட்டேனே. இந்த தோட்டத்துல எவனாவது ஒரு காம்பை கிள்ளிட்டான், அப்புறம் என் வாயில என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. ஐயோ நல்ல வேலை, நான் இந்த பூவை பறித்து என் தலையில எல்லாம் வச்சுக்கலாம்னு நினைச்சேன். என்ன சியடியம்மா, உனக்கு இல்லாத பூவா? இந்த தோட்டத்தையே தூக்கி தலையில வச்சுக்கேன். ஏன்னா நான் கேட்பேனா? சரிம்மா சரிம்மா, உன் அழகுக்கு தகுந்தது போல ஒரு பூவை பறிக்கட்டுமா? நான் என்ன அவ்வளவு அழகா? உள்ள அழகு கொட்டி வச்சிருக்குது. நீங்க ஏதோ சிஐடி உத்தியோகத்துல இருக்கிறதுனால பயந்துகிட்டு ஒரு பய கூட கிட்ட வரல. இல்லன்னா கோடீஸ்வரன் எல்லாம் கொத்திட்டு போயிருப்பானே. என்னை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். எனக்கு இந்த சிஐடி உத்தியோகம் பிடிக்கவே இல்லை சார். இளமையில ஒரு பெண்ணுக்கு என்ன சார் முக்கியம்? என்னங்க இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டு? அனுபவிக்க வேண்டிய வயசுல சிஐடியா சிஐடி என்ன சார் வாழ்க்கை? சார் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா வாழ போறேன். அந்த அரசகார பையன் எவனோ இந்த பூ மாதிரி யார் வச்சுக்கிறாங்களோ அவங்கள்தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன அம்மாவு பெரிய பூ, நான் பூந்தோட்டத்தையே பாத்துக்கிறேனே. வயசுல ஒண்ணு குறுக்க நிக்குது. குறும்பக்காரர் மிஸ்டர் முதலியார், உங்க மாதிரி பணம் காசு நிறைய இருக்கணும். இருக்கு. ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கணும். இருக்கலாம். சினிமா ஸ்டார் மாதிரி இம்பாலால போய் வந்துகிட்டே இருக்கணும். போகலாம். அழக பத்தி கவலையே இல்ல. அப்ப வசதி இருந்தா போதுங்கிறியா? ஏடியம்மா, உன் மேல கூட எனக்கு சபலம் தான். நீ சிஐடி ஆச்சுதே, ஏதாவது கலாட்டா பண்ணியோன்னு பேசாம இருந்துட்டேன். வாழ்க்கை பிரச்சனையில விளையாடுவாங்களா சார்? அசப்புல
நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இது என்ன எப்படி அசைச்சு பார்த்தாலும் நான் அழகா இல்ல இருந்தேன். இந்த பிச்சை கண்ணு பைய வந்து இல்ல என் அழக கண்ணா பின்னான்னு பிச்சு இருக்கட்டும். இந்த கலாட்டெல்லாம் தீரட்டும். அப்புறமேல நீதான் எனக்கு பட்டத்து ராணி. நான் தான் பட்டத்து ராணியா? அத்தா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா அத்தா? அப்பா அப்பா 2 தடவை அத்தான் விட்டாரு. அடே அடே கடிகாச்சலம், உனக்கு பாத்தியாடா அவஸ்தான் தோட்டத்துல முளைச்சிருக்கு. தண்ணிய ஊத்துறா தண்ணிய ஊத்துறா தண்ணிய ஊத்துறா தண்ணிய ஊத்துறா. என்ன புரியா? எங்க உங்க சொந்தக்காரங்களை காணோம்? அவங்க எங்க குடிமையை துவச்சு காய வைக்கவே நேரம் சரியா இருக்கும். அந்த குடிமிநாதன் கிட்ட சொல்லி வை, இவன் எதிர்க்க மரியாதை இல்லாம சுருட்டு பிடிக்கிறான். இனிமே மரியாதையா பிடிக்கிறாங்க. சொல்ல ஏற்கனவே வீடு புகஞ்சுகிட்டு இருக்குது, நீ வேற என் புகையை கலப்புற. யாருக்கு கதவு தட்டு? எனக்கு கதவு தட்டினா கூட நான் என்ன பண்றது? ஏற்கனவே வெள்ள மண்டி அரிசி மண்டி எங்க இருக்குது? அதை நான் உப்பு மண்டியா? நான் எந்த வண்டியும் வர சொல்லியே. இன்னைக்கு கதவை நான் தான் திறப்பேன். இந்த வீட்டுல தான் மறைச்சு வச்சிருக்கோம். ஏன் சார் நீங்க வர சொன்னீங்களா? நாங்க ஏன் வர சொல்றோம்? அவரே 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 ஏன் சார் இவரை தேடிட்டு வந்து இருக்கு. அவர் விசாரணாரு. ஏதாவது என்ன பத்தி சொன்ன திருக்குடம் தனியா எடுத்து ஏன் தருமாறீங்க? ஒண்ணும் இல்லை சார், நேரம் வரும். தெரிய வர நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் யார்? சத்தியமா நான் இல்லைங்க. நான் இல்ல. ஏன் சார் சொந்தமா வீடு வச்சுக்கிறது குத்தம்னு இப்ப எல்லாம் புதுசா சட்டம் வந்திருக்குதா? அதெல்லாம் இல்ல. அப்ப இது ஏன் வீடு தான்? அப்ப நீங்க புறப்படுறீங்களா? ஏன் புறப்படணும்? ஒருத்தரை வீட்டுல மறைச்சு வச்சிருக்கிறது குத்தம், அதுவும் எங்கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறது பெரிய குத்தம். நீங்கெல்லாம் எங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. சார் நான் வந்து என்ன வளர்றீங்க? நீலகண்ட சாஸ்திரி மகளை கடத்திட்டு வந்து இந்த வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாஸ்திரி மகளையா? ஆமா, சாஸ்திரி மகளை நாங்க ஏன் கொண்டாந்து மறைச்சு வைக்க போறோம்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? அந்த சாஸ்திரிக்கு மலேரியாவா? இது மலேசியாவா? இதே ஊர் தான் மயிலாப்பூர். மயிலாப்பூரா? ஆமா. இந்த வீட்டுல மணிங்கிறது யாரு? மணி என் அவன் அவன் பொண்ணு இல்லையா பையன்? அவனை உடனே அரெஸ்ட் பண்ணணும். பண்ணுங்க. எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணணும்? அவன் சாஸ்திரி மகளை லவ், அவளுக்கு லவ் லெட்டர் வேற எழுதி இருக்கான். அந்த லெட்டர்ல இருந்த அட்ரஸ் பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன். ஐயா அவன் பிஞ்சு பையங்க, அவனுக்கு காதல் கருதாச்சு எழுத தெரியாது. அந்த பொண்ணு வேணா எழுதி இருப்பா. இன்ஸ்பெக்டர் சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் தங்கச்சி, ஐயாவுக்கு குடிக்க ஏதாவது நீர்மோரு ஐஸ் போட்டு கொடுப்போம். மணி இவன் தான் ஏக புத்திரன். சார், இன்ஸ்பெக்டர் சார், என்ன விஷயம்? என்ன தெரிஞ்ச மாதிரி பேசுறேன்? ஏன் சார் எப்பாவது இவனை உள்ள புடிச்சு வச்சிருந்துருக்கீங்களா? ஏன் மிஸ்டர், நீலகண்ட சாஸ்திரி மகளை கடத்திட்டு வந்து இந்த வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கீங்களாங்க? சார், நான் கடத்திக்கிட்டு வரல சார், எங்க அப்பா தான். அலமோ என்ன இது? என்னடா மணி பயப்படுற? உண்மையை சொல்லுவோமே. என்ன இப்போ இது பாருங்க, நான் தான் நீலகண்ட சாஸ்திரியோட பொண்ணு அலமு. நீ சாஸ்திரி மாவா? அப்போ நீ மலையா மோகினி இல்லையா? இது மயிலாப்பூர் மோகினிப்பா. கேட்டீங்களா? ஏமா இவரு உன்னை கடத்திட்டு வந்தாரா? இல்ல மாமா. என்ன மாமா என்ன தப்பு? பேசாம மாமாக்கே ஒத்துக்கங்க. அவன் ஒண்ணு மாமான்னுவா இல்ல டேன்னுவா. உங்களுக்கு மாமா பெற்றா? சும்மா இருங்க. இது பாருங்க, நானா விரும்பித்தான் இந்த ஆட்டுக்கு வந்தேன். அப்ப ஏன் உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? அவருக்கு சட்டமே தெரியாது. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார்? அவர் பொண்ணுக்கு அந்த கவன் போட்டு இருக்க வயச இல்ல இன்னொருத்தன் குடும்பத்துல கண்ணத்துக்கு போடுற வயசு. என்னடா பேசாம நிக்கிறேன்? நீ கொஞ்ச நேரம் சும்மா கிட்டே இல்லையாப்பா? பாத்தீங்களா, நான் தான் பேட்டேன். யோ மூலியாரமா, இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட தாரேன். என்ன நம்ம குடும்ப பிரச்சனை அப்புறம் தனியா தீர்த்துக்குவோம். அவர் பாவம் 4 இடத்துல அலையிறவரு, அவரை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நீங்க போய் உங்க வேலைக்கு கவனிங்க. சிஸ்டர், ஏம்மா நீங்க தான் விரும்பி வந்தீங்களா? ஆமா. ஏன் வந்தீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. சார், அவர் என்ன சார்? என்ன இவனதான்? இவனதான். பாத்தீங்களா, புருஷனுக்கு என்ன மரியாதை? இவனத்தானா? இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட தாரேன். கொஞ்சம் சும்மா இருங்களா. இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஓஹோ, ஏமா உன் வயசு என்ன? சார், என்ன சார் இது? அவளை நான் காதலிக்கிறேன் சார். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காது. அவன் அப்படித்தான் ஏதாவது உளவிண்டே இருப்பான். என் வயசுக்கு வர்ற பங்குனி வந்தா நேக்கு 28 நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் உட்காராது. பாத்தீங்களா சார்,
28 வயசு வர வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கானே அப்ப இவன் அப்ப அவனை முதல்ல விழுத்தலுங்க. ஏமா உங்க அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து எங்க பாப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. எங்க ஆத்துல என்ன பாப்பான் தான் கூப்பிடுவா. உங்க வீட்டுல உங்களை பையன் தான் கூப்பிடுவாங்க. பையா சும்மா இருங்க. இங்க வந்து பார்த்தா நீங்க இப்படி இருக்கீங்க. சரி சரி, நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சார், இவங்க சட்டத்துல இருந்து வேணும்னாக்கா தப்பிச்சுக்கலாம், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இந்த கேஸ் தான் உங்க கையை விட்டு போயிட்டுதே. நீங்க கவலைப்படாதீங்க, வெறும் கையோட நீங்க போக கூடாது. இதை விட ஒரு பெரிய கேஸ் நான் கொண்டாட பாரு. பஞ்சாயத்துல என்ன சார், ஏதாவது காணாம போச்சுதான் நேர ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. மை டைம் ஹியர். அடே, அவர் முன்னால உன்னை கண்டிக்கப்படாதுன்னு இருந்து அப்ப இவ்வளவு நாளா 2 பேரும் என்ன ஏமாத்திட்டானே இருந்துக்கிறீங்க. மன்னர் அவளை விட நான் மேட பேச்சாளன்னு உனக்கு தெரியல. எல்லாரும் ஏமாறுற வரைக்கும் நான் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன். ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன். இரு, நான் சில்லற மாத்திக்கிட்டு வர்றேன். என்ன அடிக்கடி கேப்பிய ஏன் வளர்றேன்னு. இப்ப எங்க அப்பா பேசிட்டு போறானே, ஏதாவது சம்பந்தம் அர்த்தம் இருந்ததா பேசல. எங்க பரம்பரை அப்படி. படுத்து எனக்கு என்ன தெரியும் மரியாதை. நீ படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இப்படி நான் உட்கார்ந்தால உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையா? நீ இப்படி நான் தொட்டதுல ஒண்ணும் உனக்கு கூச்சம் இல்லையா? இப்படி தொடல அடாடா, சகுந்தலை மாதிரி படுத்திருக்கிற. எனக்கு உடனே விஷயம் தான் கவனம் வந்துருச்சு. மன்ன மோக நாங்க வாருதே கனவிலும் என்ன மனமோக நாங்க மதனாங்க சுந்தர ரூபா ரூபா என்ன? நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் இந்த ஜூஸ குடி. என்ன பால்யம் திரும்பிடுச்சா? திரும்பிடுச்சா? இனிமேதான் ஆரம்பம். அப்ப என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. கண்ணா பின்னான்னு பிடிச்சிருக்கு. சரி அம்மா, இந்த பிரம்மதேவன் உன்னை படைக்கும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காத உன்னை அணு அணுவா ரசிச்சு அவங்கிட்ட இருந்த அழகெல்லாம் அப்படியே அள்ளி கொட்டி இருக்கிறான். நிஜமா சொல்றேன், உன்னை பார்த்த உடனே எனக்கு இதுவாயிடுது. குஷி 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 ஆயிடுது. யாராவது பார்த்தா பாருங்க. ஒரு பயலும் பார்க்க மாட்டான், எல்லா பயலும் மெய் மறந்து தூங்குறான். நம்ம சந்தோஷமா இருப்போங்க. அன்னைக்கு தோட்டத்துக்கு வந்தியா? அன்னையில இருந்து எப்ப பார்த்தாலும் உன் நினைப்புதான். நேற்று பாரு கனவுல வந்துட்டேன். அதாவது அது ஒரு பெரிய பன்னீர் குழம்புன்னு நினைக்கிறேன். கம்ம 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 கம்மன்னு வாசனை அடிக்குது. அப்போ நீ இந்த அரை துருவாலு போட்டுக்கிட்டு அந்த தண்ணியில நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. அத நான் வேடிக்கை பாக்குறது அப்படி பக்கத்துல வந்து நின்ன. நீ என்ன பண்ண? சொல்லாம கொள்ளாம டாக்குன்னு இழுத்து பன்னீர்ல போட்டுட்ட. என்ன அப்புறம் என்ன? 2 பேரும் ஜலக்கிரீடதான். எனக்கு மேமூச்சு வாங்குது, உனக்கு கீழ்மூச்சு வாங்குது. அடிக்கிறோம் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் பாரு திடீர்னு உனக்கு அப்படியே கண்ணு சுருங்கிட்டே வருது. இத பார்த்த உடனே நான் பயந்து போய் என்னமோ ஏதோன்னு அப்படியே கட்டி பிடிச்சேன். அந்த நேரம் பார்த்து கண்ணு மொழி போருமா, கனவு தீரும். ராத்திரி நீங்களும் என் கனவுல வந்துட்டீங்க பாரு. நான் அங்க வந்திருக்கிறேன், நீ இங்க வந்திருக்க. நான் வந்து என்ன செஞ்சேன்? நீங்க வந்து எனக்கு மாலை போடுறீங்க. ஒரு அழகான ரூம், அதுல அலங்காரமான கட்டில். அதுதான் முதல் இரவு போல இருக்கு. ஆமா, நீங்க என்ன மடியில அப்படியே படுக்க வச்சுக்கிறீங்க. அப்படியே கட்டி புடிச்சு முள்ள சொல்லு அவசரம் இல்லாம சதக்கு 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 7 தடவை. 7 தடவை பிச்சைக்கண்ண உங்களை கட்டியால குத்திடுறான். பிச்சைக்கண்ணு கனவுல வந்தானா? அவனா என்ன 7 தடவை கட்டியால குத்தணும்? ஐயோ சீயடி அம்மா, இந்த கட்டி பிடிக்கிற வரையில சிலு 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 சிலுன்னு இருக்குது. அவன் கட்டியால குத்துனானே, அங்கதான் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு ராத்திரியோட இந்த காதலை இவ்வளவோட நிறுத்திக்கும். நான் வரட்டுமா? நீ போய் படுத்துக்க. என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? வயசான கேசுங்க தான் இந்த நேரத்துல தூங்கும். நம்மள மாதிரி இலக்கெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கணும். அதுக்காக வாய நல்லூ மணிப்பயல பாட தெரியுமா? பாட தெரியும் மாவாவது. எம் கே தியாகராஜ பாபுடைய சிஷ்யரியாவது. இது என்ன
கேள்வி பின்ன அவருக்கு திருடவே நேரம் இல்ல, பாடுவாரா ஆடு. என்ன இது? எங்க இருந்து திடீர்னு குதிச்சு வர்றீங்க? தோட்டத்திலிருந்து டிடிங் ஒரு ஜம்ப், மாடியில இருந்து டைவ் டடாங், உடனே இங்க வந்துட்டேன் கீழே. ஆமா, பஸ்வராஜ் ஷிப் ஓனர் க்ளோஸ் 50 lakhs 50 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஜபல்பூர் ஹெட் ஆபீஸ். ஐயோ, கொலை பண்ணிட்டீங்களா? ஆமா. 50 லட்சம் ஒரே ராத்திரில? என்ன மோதியார் இதுக்கு ஆச்சரியப்படுற? இயர் ஆஃப் 1971ல ஒரே 1 மணி நேரத்துல 1 கோடி. 1 கோடி? நீங்க வெளியே போயிட்டீங்களா? இந்த ஆளு மேல பாட்டு சத்தம் கேக்குது, நீ பிராணனை வாங்கி விட்டான். ஆமா, டைவ் அடிக்கிறப்ப என் காதல கூட தான் விழுந்தது. பேசாமல் வா என் பக்கம் நெருங்கு. நான் என்ன மத்தா புடிச்சுக்கிட்டு? இதே பாட்டு தான் பக்கத்து வீட்டுல தான் கேட்டது எனக்கும். பக்கத்து வீட்டுலயா? அட, இந்த பசுபதி அவனுக்கு இப்பதான் 60ஆம் கல்யாணம் நடந்தது. அவனா ராத்திரில பொண்டாட்டி எழுப்பி பக்கத்துல உட்கார வச்சுட்டு காதல் பாட்டு அவனுக்கு சக்தி இருக்குது, பாடுறான். உனக்கு என்ன முதலியார் சண்டை போட்டது? இல்ல, இந்த மசுபராஜோட 7 வெரைட்டிஸ்ல ஃபைட் பண்ணனா போன்ஸுக்கு போன், நரம்புக்கு நரம்பு பெயின். வெந்நீர் இருக்கா? நான் போய் வெந்நீர்ல குளிக்கிறேன், நீ பன்னீர் எடுத்து ஃபாலோ பண்ண. பாரி எழுப்பி விட்டல. நேக்கும் அப்படி சாயணும்னு ஆசையா இருக்குடா. போய் சாய அவன் மடியில. போட மண்டு, அவன் மடியிலயா சொன்னேன்? ஓ மடியிலடா. அலமோ, அவன் மடியில சாஞ்சா பெருமைதான். அவன் சர்க்கஸ் கம்பெனி ஆள் இல்ல, அவன் தான் பிச்சைக்கண்ணு. பிச்சைக்கண்ணா யாரு? எங்க அக்ரஹாரத்துல வழக்கமா செவத்துக்கு சுண்ணாம்பு அடிப்பானே அந்த பிச்சைக்கண்ணா? இவன் வெள்ளை அடிக்கிறவன் இல்ல, கொள்ளை அடிக்கிறவன். ஐயோ, கொள்ளக்காரனா? ஆமா, இத உங்ககிட்ட சொன்னா உன் வாய் சும்மா இருக்காது, ஊர் பூரா வளரிடுவேன்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனால உங்ககிட்ட இந்த விஷயத்தை எல்லாருமா மறைச்சிட்டோம். நானும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அப்படின்னா அந்த கொள்ளக்காரன் பிச்சைக்கண்ணா பணக்காரன்னா விட மாட்டானே. அதனாலதான் எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கான் எல்லாத்தையும் கொள்ளை அடிக்க. நான் விடுவேனேனா? நான் யாரு? முதலியாரோட மாட்டு பொண்ணா காஸ்டிய விட்டுடுவேனா? அவன் பிச்சைக்கண்ணா இருந்தா அவனோட. நமக்கே அலம இதெல்லாம். ஏதோ கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு பேசாம இருக்க வேண்டியது தானே. டே மணி, இதெல்லாம் மேடையில வச்சுக்கோ, என்னண்ட வேண்டாம். என் நாத்தனாருடைய ஆம்பளை ஒரு கொள்ளக்காரன்னா அது நேக்குன்னா அவமானம். உடனே போலீஸ்ல அவனை அப்படியே கட்டி பிடிச்சு. நல்ல ஆசை. கட்டி பிடிச்சு அப்புறம் பேசாதடா. கட்டி பிடிச்சு கம்பத்துல கட்டி உதன்னு உதைச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னா இல்லையா பாரு. அது மட்டும் இல்லடா, அக்ரஹாரத்து அலமுவின் சாதனை அப்படின்னு எல்லா பத்திரிகையிலையும் என் பேரு போட்டோவோட வருதா இல்லையா பாரு. அப்படி ஒருவேளை நிஜமாவே வந்துருச்சுன்னா கூட என் போட்டோவையும் போட்டு அலமுவின் வருங்கால கணவர் பிரபல மேடை பேச்சாளர் என்பது தெரிந்தது, அதையும் போட சொல்றேன்டா. நீ பாத்துட்டே இந்த அலமும் அலட்டுல இந்த ஆமே கிடுகிடுன்னு ஆடப்போம். அதுக்கே அவ்வளவு கஷ்டப்படணும். சாதாரணமா நீ நடந்தாலே வீடு அதிருமே. நேற்று நீ மாடியில நடந்த பேர் கீழே ரூம் எல்லாம் சிமெண்ட் உதிர்ந்து. பயமுட கோமா இருக்கணும். பிச்சைக்கண்ணா பிச்சு வளரேன். இருக்க நீ ரொம்ப நெருங்கி வந்துட்ட. நமக்கு நிச்சயார்த்தம் ஆனமா இருக்கான். ஏன்னா நீ எனக்கு மனைவியாக போற. உங்ககிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாம இருக்க முடியல. இது என்ன வெறும் படம் தானே நினைச்சிருக்கேன். ஐயோ, இது படமாயிட்டு இல்ல. உங்ககிட்ட சில ரகசியம் சொல்ல போறேன். படத்தை எடுத்துட்டு 2 கல்ல கண்ணை புடுங்குற மாதிரி புடுங்கிட்டோம்னா அது உள்ளார நிறைய தங்க நகை, வைர நகை, வெள்ளி பாத்திரம் நிறைய. ஆனா இந்த பக்கம் பிச்சை கண்ணை அடிக்கடி உராச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கஷ்டப்படுவான். அந்த அந்த சக்கரமதி இருக்குல்ல, அதுக்கு தெரிஞ்சதுன்னா அரசாங்கத்துல படிச்சுவான். நீதான் என் மனைவியா போறீங்க. வெறும் நகை மட்டும் தானா? நிறையா இருக்குவா காட்டுறேன். இந்த படி இருக்கே, இது ஏன் மரத்துல கட்டின? சிமெண்ட் கிடைக்குதுங்களா? நீ ஒண்ணு, இந்த பலகை ஒண்ணு எடுத்தா போதும். இது கீழே ஒரு படி ஒண்ணு போகும். இந்த படி மவுண்ட் ரோடு மேம்பாலம் வரையிலும் போகும். இதுக்கு அடியில இவ்வளவு நீட்டத்துக்கு தங்க கட்டி போட்டு வச்சிருக்க. பணத்தை கட்டுக்கட்டா கட்டி போட்டு வச்சிருக்கேன். யாருகிட்டையும் சொல்லிவிடாத. நீ சொல்ல மாட்டேன். நீதான் எனக்கு மனைவியா வரப்போறீங்க. உனக்கு மரியாதை தெரியாதா? உன் மகனை கத்துக்கு என்னடா மரியாதை? என்ன யாரு நினைச்சுட்டு இருக்கேன்? இந்த ஆத்துல சொந்தக்காரான்னு சொல்லிட்டு 3 வேளையும் நல்லா கொட்டிக்கிறேன், தண்டத்துக்கு படுத்து தூங்குறேன். இந்த ஆத்த என்ன சத்தம்? ஏய்யா எவடிவா? புடவை கடையெல்லாம் கிழிச்சு கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவனுக்கு என்ன கேடு? கோயில் காலமாக இருக்கா, இவனோட இன்னும் தடி வந்திருக்கானு. அக்காலத்துல யார் கதவு தட்டுறது? ஒருவேளை முதலியாரா இருக்குமோ? சேச்சே, அவர் இந்த நேரத்துல வரமாட்டார். அவருக்கே பயம். நல்லவாதான் இருக்கும். நல்ல வேலை இவன் ஆந்த புரட்டை விட்டு தூங்குறான். லல்லு
என்னையே யாருன்னு கேட்கிறியா? அடியா இது பயங்கர இடி. நீ பாட்டுக்கு உள்ள மலைக்கல்லர் மாதிரி அவன் வாத்தியார் அடி அடிக்கிய. யார் சார் நீ? முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் வந்து இது பிச்சை கட்டு. என்ன நீ பிச்சை கண்ணா? என்ன உண்மையை சொல்லு. பிச்சை கட்டு இல்ல, இந்த வீட்டுல பிச்சை கட்டு ஆட்ட போட்டது வந்து. எதுக்காக பிச்சை கண்டு வேஷம் போட்ட? முதலியார் பணத்தை கொள்ளடிக்கவா? ஐயோ, முதலியார் பணத்தை கொள்ளடிக்க இல்லையா? பொண்ணை கொள்ள. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. என் பேர்ல ஏன் இந்த வீட்டுக்கு வந்த? உங்க பேர்லயா? அப்படின்னா நீங்க? நான் தான் உண்மையான பிச்சை கண்ணு. ஐயோ, பிச்சை கண்ணு நீங்களா? நானே தான். நான் அறியாத தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சிருக்கோம். பொய் சொல்லாம சொல்லு. என் பேர்ல இன்னும் எத்தனை இடத்துல கொள்ளையா? கொள்ளான்னு பத்திரிகையில ஏதாவது நியூஸ் வந்தா கூட நான் முதல்ல நான் பத்திரிகை படிக்க மாட்டேன், போட்டுருவேன். அவனா அப்பாவிங்க. இந்த வீட்டு பெரியவரே உங்க பேரை கேட்டாலே பயம். அதனால உங்க வேஷத்தை போட்டு அவருடைய பொண்ணை காதலிச்சேன். அது தெய்வத்துக்கே பொறுக்கல. உங்களை நேரடியாக அனுப்பிச்சு பத்திரிக்கை ஒரிஜினல், நான் டூப்ளிகேட். அப்படியே இருந்தாலும் என் பேர்ல இந்த வீட்டுக்கு வந்து ஏமாத்தினது தப்பா இல்லையா? தப்பு, லட்சம் தடவை தப்பு. ஊர்ல இந்த விஷயத்தை நியாயத்தை சொல்லி பார்ப்போம். லட்சம் பேர் என் மூஞ்சில காரிய துப்புவாங்க, காரிய துப்புவோம். இந்த பாருங்க, நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. தவிர சத்தியம், தர்மம், நீதி எல்லாம் உங்க பக்கம் தான் இருக்கு. இந்த பாருங்க, நீங்க ஒரு பொண்ணுக்காக, ஒரு காதலுக்காக ஐயோ சத்தியெல்லாம் பிச்சுக்கிட்டு எங்கேயாவது தெருவில் ஓடலாமான்னு இருக்கு. எனக்கு இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நான் ஒண்ணு சொன்னா நீங்க கேட்பீங்களா? என்னது? மன்னிச்சு விட்டுடுங்களேன். என் பேரை உபயோகிச்சதுக்காக உன்னை பழி வாங்க போறேன். வாங்குக்கோ, பழி வாங்குக்கோ. நான் ஒரு பிஞ்சு காதலன், அவள் ஒரு பிஞ்சு காதலி. ரெண்டு பேரையும் பிரிச்சுடாதீங்க. நான் சொல்றத கேக்குறேன். நான் இந்த ஊரை பல கொலைகளுக்கு திட்டம் போட்டிருக்கேன். நல்லா நல்லா, அது உங்களுடைய தொழில், செய்ய வேண்டியதானே. அந்த திட்டங்களுக்கு எல்லாம் நீதான் தொடர்ந்து பிச்சைக்கண்ணா நடிக்கணும். ஐயோ, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி பிச்சைக்கண்ணு நடிப்பு வரும்? உங்க பர்சனாலிட்டி தான், உங்களுடைய கெட்டப். பயப்படாத, நான் இருக்கேன். நல்லது நல்லது நல்லது, அதே மாதிரி செஞ்சேன். இப்போ ஒருவேளை அந்த திட்டங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றிட்டா என்ன விட்டுடுவீங்களா? அவசரப்பட்டா எப்படி? என் காரியம் எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு நல்லக்கு கல்யாணம் பண்ணி வாழ்த்த போறீங்களா? இல்ல, உன்னை சுட்டு தள்ளுவேன். என்னையா? ஆமா, உன்னை சுட்டா வெளி உலகத்துக்கு பிச்சைக்கண்ணு இறந்துட்டதா செய்தி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என் வேலையை நான் தொடர்ந்து கவனிக்கணும். என்ன சுட்டா இந்த ஆதி பங்களாவை சுத்தி சுத்தி வரும். அதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஆமா, இவன் யாரு? உதவிக்கு வந்தவன் பதவி கிடைச்ச மாதிரி தூங்குறா பாத்தீங்களா? அது இருக்கட்டும், நான் சொல்றபடி செய். நாளைக்கு ராத்திரிக்கு 12 மணிக்கு நீ இந்த வீட்டு தோட்டத்துல கரெக்டா இருக்கணும். நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். எதுக்கு எதுக்கு? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. 12 மணி கரெக்டா இருக்கணும். 10க்கே வந்து படுத்துக்கிறேன். ஓகே, இது பாரு. நான் இங்க வந்து போன விஷயம் யாருக்கிட்டயாவது சொன்னேன். ஒரு டின் கோந்து தேவை. இப்ப கோந்து கேப்பீங்க, அப்புறம் அதை கழுவி விடுறதுக்கு சீமண்ண கேப்பீங்க. இப்ப என்ன தேடுறீங்க? ஐயோ, கீழே துப்பாங்க, அது மொட்டைக்கு தர கஷாயம் மாதிரி முழுங்கிடுங்க, முழுங்கிடுங்க. அம்மா சேதியம்மா, என்ன இது? அந்த பயிர்களை பிடிச்சி உள்ள போடுங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க டேனியல். இவரு பணம், நகை எல்லாத்தையும் அந்த பயக்கிட்ட சிக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அந்த பணம் நம்ம கிட்ட எங்க போயிட போகுது? அதான், அது என்னமோ தெரியலீங்க, யாரு செய்த புண்ணியமோ. நீங்க வந்ததுல இருந்து எனக்கு பாதி கவலை போயிட்டு, இன்னும் பாதி கவலை இருக்கு. லலிதா, லலிதா, என்னப்பா? இங்க வாங்க. அம்மா, என் பொண்ணை பார்த்தா சாது மாதிரிதானே இருக்கு. நீங்க அப்படி நம்பாதீங்க. அந்த பயலுடைய திருட்டு தளத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் கூட பழகிற மாதிரி பழகி சிஐடி வேலை பார்க்க. ஏம்மா, இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரவங்க அல்ல, இவங்கதான் உண்மையான சிஐடிங்க. அந்த திருட்டு பயலை கண்டுபிடிக்கிறதா நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வச்சிருக்கிறேன். என்ன சொல்ற நீ? கீழே நடந்ததுதான் சொல்றேன். புதுசா வந்திருக்காங்களே, அவங்க விருந்தாளிங்க இல்ல. இந்த பிச்சுக்கண்ணை பிடிக்க வந்தா தீ அடிக்கலாம். கொஞ்சம் இப்படி எல்லாம் லைனா வந்து நிக்கிறீங்களா? என்ன விட்டா? நீங்க எங்க கால வந்துகிட்டு ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன். நீங்க ஏமா கிண்டல் பண்றீங்க? நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சே. நீங்க சொந்தக்காரங்களே கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிற சிஐடி ஆபீசர். லல்லு சொல்லுச்சு. என்ன வளர்ற சார்? என்ன வயசு எனக்கு தான் சார். அறியாம நான் செஞ்சுட்டேன். இந்த பிச்சைக்கண்ணு வேஷத்தை போட்டுட்டேன். லல்லுவை காதலிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுனே தவிர வேற தப்பான விதத்துக்கெல்லாம் ஒண்ணு இல்லை சார். சார், நான் அப்பா பேர் என்னடா? வஜ்ரவேலு முதலி. வஜ்ரவேலு முதலி சார். வெள்ளை வெங்காயம் ஃபாரினுக்கு சப்ளை பண்ணுவாரு. அந்த வெங்காயத்தினுடைய புள்ள. அப்ப நீங்க டூப்ளிகேட்டா? அசல் டூப்ளிகேட். அது மட்டும் இல்லை சார், நேற்று ராத்திரி ஒரிஜினல் பிச்சைக்கண்ணி ரூமுக்கு வந்தோம். மூஞ்ச பாரு, அவனுக்கு திருட்டு பையன், அயோக்கிய பையன், கொலகார பையன், முட்டா பையன்.
அவனை பார்த்தாலே என்னமோ மாதிரி இருந்தது. கரடி மூஞ்சி என்னமோ போட்டு இருக்காங்க. பிச்சை கண்ணா? பின்ன பணக்கார கண்ணா? பிச்சை கண்ணு தாங்க ரூமுக்கு. ஐயோ, எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நீங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணதான் நினைச்சுங்க. நீங்க கட்டி அவங்கிட்ட மாட்டிருந்தீங்க, உங்களை கண்ட இடத்துல அடிச்சிருப்பான். என்ன பின்னிட்டாங்க. அவன் ஏன் வாங்கிட்ட பேட் டைம் எப்படி வந்தான்னே தெரியலையே. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தோட்டத்துல என்ன காத்துட்டு இருக்க சொல்லிருக்கான். அவன் வருவானா? என்ன பிச்சை கண்ணாவே சில காரியங்களுக்கு உபயோகப்படுத்த போறானா? அக்கிரமம். உங்களுக்கு அக்கிரமம், அவனுக்கு அமோகம். இப்படி செஞ்சா என்ன? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பிச்சை கண்ணு வருவானே, நீங்க 3 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னால விழுந்தீங்க. ஏதாவது பேச்சு கொடுத்து அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வரேன். ஒரே அமுக்க அமைக்கிடுங்க. நான் தப்பிச்சுதாம இருக்கோம், அவன் போலீஸ்ல மாட்டதாம இருக்கும். கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் தெய்வங்க மாதிரி, அம்மா அம்பாள் மாதிரி, நீங்க தான் தெய்வம் வைக்கணும். இந்த பாரு, இங்க பேசுறது உங்க ஊர்ல இந்த வீட்டுல ஓடுற ஒரு சுண்டலிக்கு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சே. இவன் என் ஃப்ரெண்டுங்க. எங்க அந்த பிச்சைக்கண்ணு வேஷம் போட்டதை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் கோபம் இல்லையா? நல்லதுமா, நல்லது. பாஸ், என்ன ஒரே குழப்பமா இருக்குது? குழப்பம் இல்ல, பிச்சைக்கண்ணா போனதும் நான் தான், மிரட்டினதும் நான் தான். லட்சுமி பேங்க்ல நமக்காக போலீசார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷூட் அட் சைட். நம்மளை பார்த்த உடனே சுடும்படியா டிஎஸ்பி ஆர்டர். அதனால அந்த இடத்துக்கு இவன் அனுப்பப்படும். இவனை பிச்சைக்கண்ணுன்னு போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்கன்னா நம்ம சேஃப். நம்ம வேலை தொடர்ந்து நடக்கும். எக்ஸலண்ட் ஐடியா பாஸ். டேய், ஏன்டா அல்லாடுற? ஆமா, மணி 12 ஆச்சு, இன்னும் ஏன் பிச்சைக்கண்ணை காணும்? அப்படியே மரத்தோட மரமா வச்சு அழுத்தி சாவடிச்சிருவேன். சிஐடிக்கு வரேன்னாங்களே, அவங்க நம்மளை காப்பாத்துறேன்னாங்களே, அவங்கள எதிர்பார்த்து நான் இருக்கிறேன். பிச்சை கண்ணுவா, பிச்சை கண். நாங்க தோட்டத்துக்கு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். நீங்க மலை கோயில் பண்ணி 12 அடிச்சு வந்துட்டீங்களே. இவங்க 2 பேரும் யாரு? பாஸோட கையாளுங்க. நேத்து பாஸ் வந்து பண்ணீங்களா? வரல, லீவா? இவன் தான் யார்? நம்ம உடனடியா லட்சுமி பேங்குக்கு போறோம். நம்ம போறோமா? ஆமா, நீ கொள்ளையடிக்க போற. நானா? ஆமா, வாசல்ல ஒரு கூர்க்கா இருப்பான். முதல்ல அவனை ஷூட் பண்றேன். என்னங்க நாயாம குறுக்க பேச போறேன். அப்ப இந்த பவுடரை சாவி போடுற துவாரத்துல போட்டு இந்த கன்னால ஷூட் பண்ணா வெடிக்கும். 3ஆம் நம்பர் ரூம்ல கேஷ் பாக்ஸ் இருக்குது. அதே பவுடர். இதெல்லாம் நாங்க 2 பேர் போய் செய்வோம். நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? ஐயா கோவம் வரும். சொன்னதை செஞ்சுட்டு வா. போ, செஞ்சுட்டு வாவா. வருவோம், வாடா. ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இங்க வரேன், நாங்க வரல. நாங்க போய் சொல்லிட்டு வந்துட்டோமா? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் பண்ணுங்க. சரி, இதுதானே இருட்டுல யூஸ் பண்ணோம். இதுதான் லட்சுமி பேங்க். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். ஓகே, திரும்பி வரும்போது பின்னால் பக்கம் ஒரு மாடி படிக்குது, அது வழியா கீழே இறங்குவா. இதே காரணம் காத்துக்கிட்டு இருப்போம். சார், ஒரு சின்ன ஐடியா. லட்சுமி பேங்க்னு பேரே மங்களகரமா இருக்குது. வேற பேங்க்ல அடிச்சா பாச கூப்பிடுவா. எதுக்கு? நல்லா நல்லா நாங்களே போறோமே. मेरा नाम पिचकंड, मेरा नाम सुरकंड, मैं टैकन ऑफ द तुपाकी, सुडल ऑफ यू, मर गया तू. ஏன் சார் அனாவசியமா இந்தியில பேசுறீங்க? தமிழ்லயே பேசுங்க சார். தமிழ் கூர்க்கா? அம்மானே கூர்க்கானே, நாங்களா சுட வரல, ஒரு ஏவல்ல வந்திருக்கிறோம். அதே நேரத்துல உங்க டைமும் முடிஞ்சு போச்சு. நம்ம வேற ஏதாவது தப்பு இருக்கா? அப்ப நீ சுட்டுரு. நான் சுட்டுருவேன். இந்த சுண்ட வரல ஒரு சின்ன வீக்கம். உனக்கு நேரம் பார்த்து வரல வீங்குவேன். அப்ப நானே சொல்றேன், கூர்க்கா, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் 4 புள்ள குட்டிக்காரன். என்ன சுற்றாதீங்க சார். கேட்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இல்ல? ஐயே வருது. சரி, நாங்க சுடாம விடுறோம்னு வச்சுக்கோம். உள்ள போனதை எப்படி தாங்க? நீங்க என்ன அடிச்சு போட்ட மாதிரி நாங்க மயக்கமா விழுந்துருக்கேன். நீங்க உள்ள போய் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி போகும்போது நம்மள கவனிச்சுட்டு போங்க சார். இது சம்திங் கேஸ். எனக்கு அப்பவே தெரியும் இது தமிழ் கூர்க்கா. வாங்கோன் கோர்க்கா. வாரத்துல இந்த பவுடரை போடாம அப்புறம் துப்பாக்கியால சுட்டா பூட்டு திறந்துடும். அப்போ பூட்டுக்கு நீ மூக்கு பொடி போட. தும்மினாலும் தும்மும், ஜாக்கிரதை. மைக் 10 பேசுறேன். கான்ஸ்டபிள் 104 பேசுறேன். ஹலோ, நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிச்சைக்கன் உள்ள போயிட்டு இருக்கான். ஓவர். யாரு? நான் தான். பூனைய மடியில கட்டிட்டு இருக்கிறான் நான். என்னது? கேஷ்னு போட்டுருக்கான். கேஷே எனக்கு காணும். ராத்திரி 1:30 மணிக்கு கூட அவர் இருப்பாரா? ஐயர் ஆத்துக்கு போயிருப்பாரு. கேஷ் தான் இங்க இருக்கும். 3ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிறதா தகவல். அவன் இது என்ன? சேவிங். இது என்ன செலூனா? சேவிங் பேங்க்டா இது? வா வா வா. இது என்ன? என்னாச்சு? கரண்ட் ஏசி பண்ணி இருக்கிறானோடா. கரண்ட் அக்கவுண்ட் பில் நமக்கு தேவை. திருப்பதே
இங்க வா வள்ளமாமா. லிக்கரிங் டெபாசிட். லிக்கரிங் டெபாசிட். ஏதோ ஒரு டெபாசிட். பல்லோ பல்லோ. பின்பக்கம் மாடிப்படி இருக்குதுன்னு சொன்னாலே அது எக்கடா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராஜு ஸ்பீக்கிங். ராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற லட்சுமி பேங்க் உடனடியாக ஆம்புடு போலீஸ் அனுப்புங்க. குயிக். மரியாதை அந்த ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடலாம். ஏண்டா பின்பக்கமா மாடிப்படி வழியா வாங்க, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிவிட்டு இப்ப இந்த பிச்சை கண்ணு அதுவும் ஒரு விதத்துக்கு நல்லதுதான். ஏன் இந்த பெட்டியை கொண்டு போய் எங்கேயாவது ஓடிடலான்றியா? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலான்னு சொல்றேன். கையில வெண்ணைய வச்சுட்டு நெய்க்கு ஏண்டா அலையிற? வீட்லயே சீ அடிக்கிற. இதை எடுத்து போய் 10 வருஷம் கொடுத்துட்டோம்னா ஒரு அவார்டோ ரிவார்டோ நமக்கு கிடைக்கும். வெரி குட் ஐடியா. ஆமா, இப்ப எப்படி நாம வீட்டுக்கு போய் சேர்றது? விட்டுட்டு பூட்டானுல. ஒரு ஆட்டோ டாக்ஸி பாரு. அங்க பாத்தியா, ஹெரால்டுக்கு பக்கத்துல ஒரு பேக்கு. அது முடியறதுக்குள்ள கார் எடுத்து போயிடுவோமா? கமான். ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப். இனிமே நாம இங்க இருக்க கூடாது. உடனடியே ஹாங்காங் போயிடுறது பெட்டர். முத்து, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. இந்த இம்மீடியட் அரேஞ்ச் பண்றேன். அது மட்டும் இல்லப்பா, நாம தலைவரவா இதே ட்ரெஸ் இருக்கிறதுக்கு இதுதான் சரியான. சரிமா சரிமா. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஐயோ, இன்னைக்கு நான் பழைச்சதே ஆண்டவனாலதாம்மா. ஏம்மா, ராத்திரி 12க்கெல்லாம் தோட்டத்துக்கு வரேன்னுட்டு வர வேலையாம்மா. அது போலீஸ்க்கு வேனுக்கு போன் பண்ணி அது வரதுக்குள்ள அங்க உங்களை காணும். என்ன சார், என்ன காணோம் வேனு? டான் 12 அடிச்சதோ இல்லையா அவன் வந்துட்டான் சார். என்ன மிரட்டி கூட்டிட்டு போய் ஒரு பேங்க காட்டி அதுக்குள்ள இருக்கிற கேஷ் பேக் அடிச்சிட்டு வந்துடலாம். சரி, அப்புறம் என்ன பண்ண? சரின்னு உள்ள போனா அங்க போலீஸ் எல்லாம் அப்படியே மப்டி ட்ரெஸ்ல இருந்து டுமால் 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 சுட்டா. இப்படி டமாஜி அப்படி டமாஜி எஸ்கேப் ஆயிட்டு மயிறு அழையில உயிர் தப்பி வந்தேன் சார். கேஷ் பாக்ஸ் அடிச்சிட்டு வந்துட்டேன். எங்க இருக்குது? தோட்டத்துல பதிச்சு வச்சிருக்கேன். அங்கேயே போலீஸ்ல கொடுத்துட்டு இருப்பேன். இருந்தாலும் சிஐடிங்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே, உங்க மூலியமா கொடுத்தா எனக்கு பெருமை இல்ல. அதனால என்ன பண்ண, எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் சார். நம்ம எல்லாருமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மையை சொல்லிட்டு என்ன எப்படியாவது தப்பிக்க வச்சிருங்க சார். போக முடியாது. என்ன நீங்க திடீர்னு தகராறு பண்றீங்க? அவசரப்பட்டா எப்படி? அட நீங்க வரலனாக்க நான் மட்டும் தனியா போய் உண்மையை சொல்லிட்டு கேஷ் பாக்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன். இந்த பாருங்க, இனிமேல் ஐயோ, இந்த வயசு பொண்ணு தோல் மேல கை போடுது. இந்த ஆள் குரல் கொடுக்கறாரு. என்ன ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் புரியலையா? புரிய வைக்கிறேன். அம்மா 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 அம்மா, இதுதான் பிச்சை கண்ணாடியை விட பலமா இருக்குது. உண்மையை தெரிஞ்சுக்க. அன்னைக்கு உன் ரூமுக்கு வந்ததும் நான் தான், தோட்டத்துக்கு வர சொன்னதும் நான் தான், பேங்குக்கு அனுப்புறதும் நான் தான். அப்போ இல்லையா? சிஐடி இல்ல, ஒரிஜினல் பிச்சைக்கார. ஒரிஜினல் பிச்சை கண்ணா. ஐயோ, பொம்பளைன்னு தெரியாம போச்சே. தெரியாம ஆம்பளை விஷம் போட்டனே. அந்த கிழவனை ஏமாத்திட்டு சிஐடியா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஐயோ, அந்த பாயா போல கிழவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா இவ்வளவு தொல்லை வந்திருக்காது. ஊடே மோசம் போயிடுச்சு. நீ உயிர் பிழைக்கணும்னா நான் சொல்றபடி கேட்கணும். பிச்சை கண்ணி தாயே, நீ சொல்லு கேக்குற. முதலியார் குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரி சரி. அவங்க யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். ஐயோ, இது வந்து நல்ல கோச்சு பால. அவ கோச்சுக்கலாம் தானே சொல்றேன். இல்லன்னா என்ன பிரச்சனை நடக்க போகுது? காதலிச்சுட்டா போகுது. அப்ப நாளைக்கு காதல் காதல். வெரி குட்.
நான் ஆக்ட் பண்ணது கரெக்டா இருந்ததுங்களா? இன்னைக்கு இவ்வளவுதான். ஏடிமா என்னம்மா இது? என் மேல ஆசை இருக்குன்னு சொன்னேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். மோகமாது மக்கு பொம்மலாட்டம் பாத்துருக்கீங்க. அதுல வர்ற பொம்மை மாதிரி தான் அவன் ஆக்கி வைக்கிறான். கயிறு அவகிட்ட இருக்குது, நான் ஆடிட்டு இருக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன்? என்ன சொல்றீங்க? அவன் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்ப பயந்து போய் குப்புன்னு உனக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும். அவதான் ஒரிஜினல் பிச்சை கண்ணு. என்ன உணர்றீங்க? தலைமையில அடிச்சு சொல்றேன், அவதான் பிச்சை கண்ணு. ஏத்தாவா என் கூட எப்படி கட்டி புரண்டா தெரியுமா? டேஞ்சரையும் ஒரு சந்தேகமா? என்ன விதவிதமா வேலை செய்யறா? ஜப்பான், சைனா, ஹாங்காங், பேங்காங் எல்லா சூடாவும் அவளுக்கு மனப்பாடம். 3 அடியா 7 அடியா வெள்ளாசு அக்கா அடி. என்னங்க சொல்றீங்க? வாங்கினதான் சொல்றேன். அவன் என்னமோ சில திட்டங்கள்லாம் வச்சிருக்காளோ, அது வரைக்கும் இந்த வேஷத்திலேயே நான் கண்டினியூ பண்ணணுமா? எதுக்கு? என்ன கேட்டா அவ்வளவுதான் கேட்கணும். திட்டங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதை திக்க வச்சு சென்டர் பார்த்து சுட போறேன்னு சொல்றா. ஐயோ, கெஞ்சி பார்த்தேன், அம்மாடி தாயே, நான் ஒரு பிஞ்சி காதலன், அவ ஒரு பிஞ்சி காதலி, கிள்ளிடாது எங்களை இளம் தளிர்கள்னு. கேட்கலையே, அது முத்தல் மசிவே. நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோம். ஆமாப்பா, உங்களுக்கு பயந்துதான் இத்தனை நாள் உண்மையை சொல்லாம இருந்தேன். அவர் வசதி எப்படிதான்ப்பா அந்த குட்டி இங்காரியா உண்மையான பிச்சைன்னு ஏற்றாடி. பழங்காலத்து மின்னல் குடிக்கிறது மாதிரி என் வாத்தியார் பொம்பளை வாத்தியாரா இருப்பார் நான் நினைக்கவே இல்லை. உயிரை வாங்காத ஒரு நாள் எவ்வளவு பெரிய படப்பட்ட பாத்தியா? இப்ப நடக்க வேண்டிய பாருங்க மாமா. எங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லுவோம். ஏண்டானே சீமருக்கு சொன்ன தேதி 17 தானே? நமக்காக அந்த கப்பல் 2 நாளா 2 மைல் கப்பல் காத்துக்கிட்டு இருக்கும். பாஸ், நீங்க தான் பிச்சை கண்ணுங்கிற விஷயம் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த டூப்ளிகேட் பண்ண வேலையாதான் இதே வேலை. அவன் லலிதா கிட்ட சொல்லிருப்பான், அது அப்படியே பரவி இருக்கும். அதனால நமக்கு எனக்கு அந்த கிழம் நான் அதை காதலிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதை மறைச்சு வச்சிருக்கிற சொத்தெல்லாம் என்ன கொண்டு போய் காமிச்சு இந்த வீட்டுல கொள்ளைகளை முடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லோரையும் சுட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் ரகசியம் எங்க வெளியே வர போகுது? முதல்ல அந்த கிழத்தை சுடணும், அப்புறம் வீட்டுல பாக்கி இருக்கிறவங்க எல்லாரையும் சுடணும். வில்லியர்ஸ் பீச்ல படகோட காத்துக்கிட்டு 10 மணிக்கு கொலைகள் எல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு கொள்ளைகள் எல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு படகு. அப்போ 12 மணிக்கு மேல இந்த வீட்டுல ஒரே அமைதி நிலவ போகுது. அது வரலமாவது ஆனந்தமா இருக்கட்டுமே. இருக்கட்டும், அந்த கிழத்தை நான் தான் சுடுவேன். என்னங்க, உங்களை அந்த பெரிய வீட்லயே பார்த்த எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. சும்மா ரெடி, இப்ப தாண்டி உங்களை பாக்கிறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்காச்சு. ஆபத்து இடி உழுந்து போச்சு, பெரிய இடி உழுந்து போச்சு. என்னப்பா என்ன ஆச்சு? அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணாவ சரி நம்மள எல்லாம் நாயை சுடுற மாதிரி சுட போறாங்க. ஐயோ, எல்லாரையும் முதலியார் மாமா. மாமா நல்லா கவனிச்சு காட்டுக்கலாம், அந்த லிஸ்ட்ல என் பேர் இருந்திருக்காரு. ஐயோ, நீ வேற ஏப்பா இந்த நேரத்துல விளையாடிக்கிட்டு இருக்க? அது வருஷ பிரகாரம் ஒண்ணு சொல்ல கிடையாது. ராத்திரி 11 மணி வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்கான். அப்புறம் எல்லாரையும் சுட்டுடுவாரா? அப்புறம் சாவதான் போறோம். அவளே என்ன மாமா இது ரொம்ப கொடுமையா இருக்குது. நல்லு என்னங்க இது பகையா மாட்டிக்கிட்டோமே. சின்ன வயசுல என் ஜாதகத்தை பார்த்த வாழலாம் அலமும் உன் கல்யாணம் வெடி சத்தத்தோட நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வான வெடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் புரியுறது துப்பாக்கி வெடின்னு. நான் அதிர்ஷ்டசாலி. பிச்சை கண்ணுவின் துப்பாக்கி சத்தத்திலே நான் இறைவனை காணப் போகிறேன். நான் எதிலுமே சம்பந்தப்படாதவன். நான் ஏன் இந்த வீட்டுக்கு வரணும்? இப்படி உயிரும் அங்க போய் பாத்துக்கலாம். மாமா, அப்ப எங்களுடைய திருமணம் சொர்க்கத்தில் திருமணமா? என்னதான் பாதியா இருந்தாலும் எங்க அப்பா வந்து ஒரு 4 அட்சதைய போட வேண்டாமா? அவரையும் கூட்டிட்டு போ. அரிசி வைக்கிற விலைக்கு அச்சதை போடுறாரோ இல்ல வாயில போட்டுக்கிறாரோ செஞ்சாலும் செய்வா எங்க அப்பா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என் கல்யாணம் இங்கதான் நடக்கணும். மாமா, புண்ணியவதி ராத்திரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ளேயும் மணி கழுத்துல நான் மாங்கல்யத்தை கட்டிடுறேன். மணியை என் கழுத்துல மாங்கல்யத்தை கட்ட சொல்லுங்க. அப்பா, என் கழுத்துலயும் சேர்க்கிற தாலி கட்ட சொல்லுங்கப்பா. மகளே, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம்மா. உனக்கு எவ்வளவு அமுக்கணமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். இப்ப மாங்கல்யம் வாங்குறதுக்கு கூட நேரம் இல்லாம போச்சு. மாமா, மாங்கல்யம் இல்லன்னா மாஞ்சா கயித்துல கட்டிட்டா இருந்தா எப்ப கடைசி நேரத்துல காத்தாடி விடுறேன். மாஞ்ச கயிறாவது மஞ்ச கயிறு அது வாங்கறதுக்கு கூட இப்ப நேரம் இல்லையே. நான் இந்த ஆத்துக்குள்ள வரும்போதே கிட்டாம்பையில ரெடியா ஒரு மஞ்ச கயிறு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இருந்தா அந்த கயத்தை எடுத்துட்டு வர்றப்போ 2ஆ வெட்டி எடுத்துட்டு வா. ஏன் இப்படி கல்யாண சமயத்துல வெட்டு குத்துன்னு அவசரமா பேசுறேன்? அவ சுடுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஆயிட போறது.
சீக்கிரம் தாலியை கட்டுங்க. தாலியை கட்டி 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ்ந்து நல்லா இருக்கப்பா. இருக்கிறது 3 மணி நேரம், இதுல எங்க இருந்து 16 வைக்கிறது? மாமா, எங்க வீட்டு பரம்பரை வழக்கம் மாப்பிள்ளை வீட்டுலதான் கல்யாணமே நடக்கும். இந்த கல்யாணம் உங்க வீட்டுல நடக்குது. இது உங்க வீட்டு கல்யாணம். எத்தனை முடிச்சு பண்ணோம்? 3 தான். 3 மணி நேரம் தான் இருக்கு. ஐயோ, அதே கவலை பிடிச்சேன். கட்டுங்க கட்டுங்க, தாலியை கட்டுங்க கட்டுங்க. இது உங்க வீட்டு கல்யாணம், உங்க வீட்டு கல்யாணம். இத பாருங்க, நடந்து போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்காவது நிம்மதியா இருக்கும். ஏன் இப்படி பிரம்ம பிடிச்சு போய் நிக்கிறேன்? என்ன பாருங்க, பார்க்க மாட்டேடா. இப்பதான் நீ முதல் முறையா எனக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். இந்த சமயத்துல விதி நம்ம பிரிக்குது. இந்த பொம்பளை பிச்சைக்கண்ணி யாரார எந்தெந்த வரிசையில சுட போறான்னு தெரியல. எனக்கு முன்னால ஒன்ன சுட்டு கொன்னுட்டா நான் விதவை ஆயிடுவேன். முதலியார், எனக்கு ரொம்ப பிடிச்சது எருமை தயிர் ஊத்தி இம்மா ஜோறு, பக்கத்துல ஆவக்காய் ஊறுகாய், சென்டர்ல குழி வெட்டி பாவக்காய் சாம்பார். இதெல்லாம் இருவு சாப்பிட முடியும். இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஒரு வெட்டு வெட்டிக்கிறேன். என்னப்பா நீ வெட்டுறங்கிற, அவன் சுடுறேங்கிறா? இந்த பாரு தம்பி, நான் அநியாய வட்டி வாங்கி பணம் கேட்டவன். இந்த பிராஜெக்டுக்காவது கொஞ்ச நேரம் நான் கடவுளை கும்பிட்டுட்டு வந்துடுறப்பா, கடவுளை கும்பிட்டுட்டு வந்துடுறேன். 3 முடிச்சு போட்டு 3 நிமிஷம் ஆகல. அதுக்குள்ள 3 மணி நேரம் டைம் வச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பழம் சாப்பிட முடியுமா? இல்ல ஒரு பால் தான் சாப்பிட முடியுமா? ஒரு முதல்ல நம்ம அனுமதிக்க முடியுமா? சேர்த்து ஆசையா கட்டிட்டு இருக்கிறப்போ பொட்டுன்னு சுட்டுட்டாங்க. எனக்கு எப்பவும் இப்படியே உங்க மடியில படுத்துருக்கும் போல ஆசையா இருக்கு. ஆனா இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. அல்லம்மா, கொஞ்சம் எழுந்திருக்கியா? ஏன் நீங்க என் மடியில படுத்துட்டு போறேன்? இல்ல, என் கால் வலிக்குது. சாகரப்ப கூட உங்களுக்கு இந்த கிண்டல் போகலையா? முருகா முருகா, விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை. என் கத்துறேன், பழிக்கு துணை அவன் பன்னீர் தோணும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. யாரு செஞ்ச பாவம் துப்பாக்கி ரூபத்துல வந்து நம்ம எல்லாரையும் உலுக்கிக்கிட்டு இருக்கு. நான் குளிச்சுட்டு தயாராகிறேன். இஷ்டப்படி எல்லாம் நடக்கணும். ஓகே ஓகே பாஸ். இப்படியே இருந்தா எப்படி? தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி பாருங்களேன். நேரம் ஆயிட்டே இருக்கு. தப்பிக்க வழி தெரிஞ்சா தப்பிக்காம இருப்பேன். நேரம் ஆவறது நினைச்சா ரொம்ப முருகா, உனக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னாலும் உன் மயில் வாகனத்தை அனுப்பிச்சு அந்த துப்பாக்கி கொத்திக்கிட்டாவது போ சொல்ல முருகா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2வது சந்திப்புல என்ன புளிய மரத்துக்கு பின்னால அழைச்சிட்டு போய் புளிய மரத்துல இருந்து உனக்கு புளியாங்காய் பறிச்சு கொடுத்த. நீ அதை தின்னு பார்த்துட்டு பிச்சிப்பா இருக்குதுன்னு சொன்ன. அன்னைக்கே உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எனக்கு புரியல. நான் ஒரு மடையன், சரியான மடையன். அத நம்ம 3வது சந்திப்புல தான் நான் புரிஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு லல்லு. லல்லு, கொஞ்ச நேரம் தான் இருக்கு லல்லு. லல்லு, என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி வெக்கப்படுற? நமக்கு தான் கல்யாணம்.
காதலிச்சின பொட்டி அந்த தோட்டத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா குற்றத்துக்கு விவரமா போலீஸ் சொல்லு, இல்லன்னா என்ன பிடிச்சிருவாங்க போலீஸ்ல. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இனிமேதான் உங்க மருமக வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. சரி. எப்படி அவ என்னதான் குடும்பக்காரியா இருந்தாலும் குளிக்கிற அறையை விட்டு மானத்தோட வெளியவே வர முடியாது. என்ன சொல்ற? ஒரு பொண்ணு குளிக்கிற அறையில இருந்து ட்ரெஸ் இல்லாம எப்படி வர முடியும்? என்ன இவர் பேசுறாரு? அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்போ துணி இல்லாத எப்படி பிறந்த மாதிரியா உள்ள இருக்கலாம்? மாட்டிக்கிட்டான், செமத்தான். என் பொறுமையை சோதிக்காதீங்க, மரியாதையா துணியை உள்ள போடுங்க. நீதான் பெரிய வீராங்கனையாச்சே, ஜூடோ கூடன்னு வேலையெல்லாம் காட்டுது. இப்ப வெளியே வாய பாக்கலாம். அவளை நம்ப முடியாது, வந்தாலும் வந்துடுவா. ஆமா மாப்பிள, வெக்க மரத்தை விட்டு வெளியில வந்துட்டான்னா எப்படி மாமா வர முடியும்? கை நீங்க எல்லாம் நெருப்போட விளையாடுறீங்க. நெருப்புலதான் நாங்க தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டோமே. நான் சொல்றபடி செய்ய போறீங்களா இல்லையா? ஆனா அந்த பயமெல்லாம் போய் 3 மணி நேரம் ஆச்சு. தைரியம் இருந்தா வெளியில வாடி. ஐயோ வந்துட்டா. இல்ல ஒருவேளை வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல வந்தேன். என் முட்டை பாத்து முக்கா. நான் இப்போ உங்க எல்லாரையும் சூட போறேன். நடக்காத அநியாயமெல்லாம் நடந்து போச்சு. அப்பா எல்லா விவரமும் நான் சொல்லி கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். உள்ள சரி வாங்க வாங்க. நீங்க என் கூட வாங்க. அங்க ஒரு குடிநீர் அதில் பிடிச்சு வச்சிருக்கேன். பிடிக்க வேண்டிய வாங்க வாங்க. இது உள்ளதான் இருக்கா? பிச்சைக்கண்ணு, இனிமே நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பங்களாவை சுற்றி வெளியே போலீஸ் பட காவல் இருக்கு. மரியாதை வெளியே வா. மரியாதையா கலப்பா ஒரு துணிகளை ஒப்படைக்கணும். அவசரப்பட்டு போட்டு வரீங்க. அவகிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது, அதை முதல்ல வெளியே போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த துணியை உள்ள போடுங்க. வெடிக்கிறோம். என்ன எகிரு எகிர்னு வந்து பேசுகிறேன்.